Good morning. Today we are going to see about role of lifestyle in health. What is lifestyle? Okay. Lifestyle என்னன்னா the way people live their life. அதுதான் நம்ம லைஃப்ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸோ லைஃப்ஸ்டைல் டிசீஸ். லைஃப்ஸ்டைல் டிசீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப்ஸ்டைல் டிசீஸ் டிசீஸ் லிங்க் வித் த வே பீப்புள் லிவ் தேர் லைஃப். நம்மளோட வே ஆஃப் லிவிங்ல நம்ம வே ஆஃப் வே ஆஃப் லிவிங்ல வர டிசீஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்றோம். இது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்றோம். இது எதனாலையும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இது மோஸ்ட்லி எதனால காசு ஆகும்னு பார்த்தோம்னா புவர் டயட், பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சம்ஷன், ஸ்ட்ரெஸ், ஏஜ் அண்ட் ஜெனட்டிக்ஸ். காசஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஃபர்ஸ்ட் புவர் டயட். நம்மளோட அன்ஹெல்தி டயட் கன்சம்ஷனால. ஸோ இதுல சேச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட், சோடியம், சுகர் இது எல்லாமே நமக்கு ஒபிசிட்டி, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே நமக்கு புவர் டயட்னால நம்மளுக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. நம்மளோட லேக் ஆஃப் பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினால வெயிட் அதிகமா கெயின் ஆகுது. ஸோ இதனால ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ் இது எல்லாமே வருது. ஏஜ், ஏஜிங் ப்ராசஸ் அன்அவாய்டபிள். நமக்கு ஏஜ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டர்னைஸ்டா லிவ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ். கிரானிக் ஸ்ட்ரெஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒன்று இருக்கு, கார்டிசோல் சொல்லிட்டு. அதோட ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ இதனால நமக்கு வெயிட் கெயின் அண்ட் ரிலேட்டட் டிசீசஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ் மூலயமா வர டிசீஸ் என்னென்னு பார்த்தோம்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், டயபெட்டிஸ், சர்டைன் கேன்சர்ஸ். அது இன்ஹெரிட்டட். அது நம்மளால ப்ரிவென்ட்டும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மெயின் பார்த்தோம்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன். இப்போ ஸ்மோக் பண்றதுனால மேஜரா லங் கேன்சர் வரும். ஆல்கஹால் கன்சம்ஷனால நமக்கு பிளட் ப்ரெஷர்ல இருந்து, லிவர் டேமேஜ்ல இருந்து, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ல இருந்து எல்லாமே வரும். காமன் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், ஒபிசிட்டி, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹை கொலஸ்ட்ரால், பிசிஓடி அண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னா ஹை பிளட் ப்ரெஷர். நம்மளோட பிளட் ப்ரெஷர் இந்த ஆர்டரிஸ் எலிவேட் ஆகிறது, ஹை ஆகிறது. இதோட நார்மல் பிளட் ப்ரெஷர் வேல்யூ பார்த்தோம்னா 120ல இருந்து 80 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. ஹெச்ஜினா மெர்க்குரின்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் ஒன்று 140 ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா அதோட மோர் தென் இருக்கணும். டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 90 இல்லை அதோட ஈக்குவல் ஆர் அதோட மோரா இருந்துச்சுன்னா நமக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். ப்ரீ ஹைப்பர் டென்ஷன், ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ஹைப்பர் டென்ஷன். ப்ரீ ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னா சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 120ல இருந்து 139 மில்லிமீட்டர் ஹெச்ஜியும், டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 80ல இருந்து 89 மில்லிமீட்டர் ஹெச்ஜியும். ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 1 பார்த்தோம்னா 140ல இருந்து 159 மில்லிமீட்டர் ஹெச்ஜியும், டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 90ல இருந்து 99 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. ஸ்டேஜ் 2 இது 160க்கு மேல, டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 100க்கு மேல இருந்துச்சுன்னா ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 2. பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் என்னன்னா நமக்கு பிரெக்னன்சி டைம்ல நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, என்சைம்ஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிரெக்னன்சி டைம்ல வர ஹைப்பர் டென்ஷன் பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம். எட்டியாலஜி காசஸ் பார்த்தோம்னா மோஸ்ட் கேசஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் காசஸ் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைப் 1 அந்த மாதிரி இதுல காசஸ் தெரியாது. அது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம். சிலது என்னென்ன காசஸ் ஆகும்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் சால்ட் இன்டேக். சால்ட் இன்டேக் அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சால்ட்டோட ரெஸ்பான்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சால்ட் சென்சிட்டிவிட்டி வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ சால்ட் இன்டேக் பண்றோம். ஒன்று வந்து சால்ட் சென்சிட்டிவிட்டியா இருக்கும், இல்லைன்னா சால்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும். பட் மோஸ்டா வந்து சால்ட் சென்சிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு தான் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புவர் ஸ்லீப் குவாலிட்டி. ஸ்லீப் குவாலிட்டி வந்து புவரா இருக்கவங்களுக்கு, எக்ஸஸ் ஆல்கஹால் இன்டேக் உள்ளவங்களுக்கு, பிளஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் வர காசஸா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். இதோட மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நம்மளால சேஞ்ச் பண்ணக்கூடிய இது வந்து என்னன்னா எக்ஸசிவ் நம்மளால பண்ணது வந்து எக்ஸசிவ் சால்ட் கன்சம்ஷன், நம்ம அதிகமா சால்ட் இன்டேக் பண்றதுனால. பிளஸ் வந்து டயட், சேச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட் வந்து ஃபுட் இன்டேக் பண்றதுனால. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியா இன்டேக் பண்றது, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. அப்புறம் பார்த்தோம்னா கன்சம்ஷன் ஆஃப் டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் ட்ரக் யூசஸ். அதுக்கப்புறம் பீயிங் ஓவர் வெயிட் ஆர் ஒபேஸ், இதெல்லாம் வந்துட்டு மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், லைக் ஜெனட்டிக்கா வந்துட்டு தொடர்ந்து எல்லாருக்குமே வர்றது வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி உள்ளது வந்து அது வரும். பிளஸ் பார்த்தோம்னா ஏஜ் ஓவர் 65 இயர்ஸ் மேல உள்ளவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வர நிறைய சான்சஸ் இருக்கு. கோ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் என்னன்னு பார்த்தோம்னா டயபெட்டிஸ், கிட்னி டிசீஸ் உள்ளவங்களுக்குலாம் ஹைப்பர் டென்ஷன் வர நிறையவே சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காம்ப்ளிகேஷன்ஸ். இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஹை பிளட் ப்ரெஷருக்கும் ஹார்ட் டிசீஸ்க்கும் நிறையவே லிங்க் இருக்கு. நிறைய பிளட் ப்ரெஷர் வந்து ஹையானவங்களுக்கு வந்து பாதி பேருக்கு ஹார்ட் டிசீஸ் வந்து கண்டிப்பா வரும். அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி உள்ள டிசீசஸ் இதுவும் வரும், நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அப்புறம் வந்து ரீனல் ஃபெயிலியர், பெரிஃபெரல் ஆர்ட்ரியல் டிசீஸ். மெயினா கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னால டெத் வரவும் நிறையவே சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிக்னோமேனோமீட்டர் வச்சு மெஷர் பண்றாங்க. ஸோ இதுல வந்து 2 நம்பர் ரெக்கார்டா இருக்கும். லார்ஜ் நம்பர் வந்து இண்டிகேட்ஸ் வந்து நம்மளோட பிளட் வந்து பம்ப் ஆகி வெளியே வர்றது வந்துட்டு லார்ஜ் நம்பர்ல சொல்லுவாங்க. ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுறது வந்துட்டு ஸ்மால் நம்பர்ல சொல்லுவாங்க. போத் ஆர் மெஷர்ட் இன் மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்குரி, அதுதான் mmHgன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஹைப்பர் டென்ஷனும் டயபெட்டிஸ் மெலிட்டஸும் சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. அது நம்ம பாடியில இருக்கிறதே தெரியாம சம்டைம்ஸ் வந்து அது எப்பயா நம்ம டெஸ்ட் பண்றப்போதான் அது நமக்கு தெரிஞ்சு அதுவே நமக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா என்னன்னா மெட்டபாலிக் டிசார்டர். பாடி வந்து நம்மளோட சுகர் லெவல் வந்து கரெக்டா ரெகுலேட் ஆகல, குளுக்கோஸ் வந்து கரெக்டா பிளட்க்கு ஏத்த மாதிரி ரெகுலேட் ஆகல அப்படின்னா வந்துட்டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்றோம். அது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கு. டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இந்த பாஸ்ட் 20 இயர்ஸ்ல வந்துட்டு வேர்ல்ட் வைட் கம்யூனிட்டி ஹெல்த் ப்ராப்ளமா ஆயிடுச்சு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால வந்துட்டு சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையவே இருக்கு. ரெட்டினா, ஹார்ட் டேமேஜ், பிரெயின்ல, கிட்னில, நர்வ்ஸ்ல, இது எல்லாத்துலயுமே சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையவே வருது. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து பிரைமரியா அஃபெக்ட் ஆகுது வந்து ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் வந்து 2 ப்ரொடியூஸ் பண்ணுது, குளுக்கோகன் அண்ட் இன்சுலின். குளுக்கோகான் வந்து ஆல்பா செல்னு சொல்லுவோம், இன்சுலின் வந்து பீட்டா செல்னு சொல்லுவோம். குளுக்கோகான் வந்துட்டு பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து ரைஸ் பண்ணும், இன்சுலின் வந்து அதை லோவர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது வந்து 5-10% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இன்சுலின் வந்து சுத்தமாவே செக்ரெட் ஆகவே ஆகாது, அப்சல்யூட் இன்சுலின் டெஃபிஷியன்சியா இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி வந்து யார் யாருக்கு இருக்கும்னு பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ்க்கு, அடலசன்ஸ்க்கு வந்து எந்த ஏஜ்லனாலும் டெவலப் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்சுலின் நான் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது வந்து 90% ஆஃப் கேசஸ், 90% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இன்சுலின் வந்து ஒன்று டிமினிஷ் ஆயிடுது, இல்லைன்னா இன்சுலின் ரெசிஸ்ட் ஆகுது. வந்து சில நேரம் வந்து அது வந்து செக்ரெட் ஆகுது, பட் ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு வந்து செக்ரெட் ஆகாதனால அதுவுமே டெஃபிஷியன்சியா ஆயிடுது.
ஸோ இதுதான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. இன்சுலின் வந்து ineffective and is initially countered by increase in insulin production to maintain glucose homeostatisனால இன்சுலின் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு கம்மியாகுது. இது மோஸ்ட்லி யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா 45 இயர்ஸ் அபோவ் உள்ளவங்களுக்கு. பட் இப்போ உள்ள இதுல வந்து சில்ட்ரன்ஸ்ல இருந்து அடோலசன்ஸ்ல இருந்து யங்கர் அடல்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு வருது. ஸோ இதனால நமக்கு வந்து ஒபிசிட்டி பிளஸ் பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, டென்ஸ் டயட்ஸ், அதிகமா வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணாதவங்க, இவங்க எல்லாருக்குமே டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர நிறையவே சான்சஸ் இருக்கு. கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பிரெக்னன்சி டைம்ல வர டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்றோம். இது மெயினா வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வரும். ஸோ அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் வந்து காம்ப்ளிகேட்ஸ் பண்ண 7% ஆஃப் ஆல் பிரெக்னன்சிஸ்ல வந்துட்டு, ஸோ விமன் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கும் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து ஃபியூச்சர்ல வர நிறைய சான்சஸ் இருக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்னா என்னன்னா நெஃப்ரோபதி, நியூரோபதி, நர்வஸ் சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகுது, ரீனல் சிஸ்டம் டேமேஜ் ஆகுது, ஐ டேமேஜ், இது எல்லாமே வந்து மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ல இருக்கு. மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் இன்க்ளூட் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஸ்ட்ரோக், பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ், கேங்க்ரீன் ஃபார்மேஷன், இது எல்லாமே வந்துட்டு டயபெட்டிஸ் மெலிட்டஸோட காம்ப்ளிகேஷன்ஸ். இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் தர்ஸ்ட் தாக அதிகமா இருக்கும், யூரினேஷன் அதிகமா இருக்கும், எனர்ஜியே இல்லாம ரொம்ப ஃபெட்டிக்கா இருப்பாங்க, பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வரும், ஊண்ட் வந்து டிலேயா ஹீல் ஆகும், நம்னஸ் அண்ட் டிங்லிங் சென்சேஷன், பர்னிங் சென்சேஷன் வந்து ஹேண்ட்ஸ் ஃபீட்ல எல்லாம் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும். இஸ் தேர் எனி டவுட்ஸ்? Is there any doubts? Okay. ஓகே, வாட் இஸ் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்? பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னா என்னன்னா பிளட் கிளாட் இருக்கும், நம்மளோட அப்பர் லிம் லோவர் லிம்ல வந்து பிளட் கிளாட்ஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு டீப் வெயின் த்ரோம்போசிஸ் தான் இதோட எக்ஸாம்பிள். ஓகே சார். ஓகே, டீப் வெயின் த்ரோம்போசிஸ்னா என்னன்னா
வந்து நம்மளோட லோவர் பாடி மெயினா காஃப் மசில்ஸ்ல வந்துட்டு பிளட் கிளாட் வந்து ஆகும். ஸோ இது வந்து ஓவர் ஸ்டாண்டிங் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வரும். ஸோ இதை வந்து இதனால வந்துட்டு ஸோ நம்ம எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா வந்துட்டு ஸோ கொஞ்சம் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுல சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் தான் வராது சார். நோ சார், நோ சார். சயாட்டிக்லாம் வராது சார். ஓகே சார். ஓகே. வாட் இஸ் ஒபிசிட்டி? ஒபிசிட்டினா என்ன? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஓகே. ஒபிசிட்டினா என்னன்னு பார்த்தோம்னா, அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். நம்மளோட எக்ஸஸ் பாடி ஃபேட் வந்து அக்குமுலேட் ஆகுது. ஸோ வந்துட்டு இதுதான் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ரெடியூஸ் ஆகுது. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட லாட்டின் வேர்ட் வந்து ஒபிசஸ் மீனிங் ஃபேட்னு சொல்றாங்க. இதோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 30க்கு மேல இருந்துச்சுன்னா ஒபிஸ் பர்சன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பர்சன்ஸ் வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் ஹைட் இன் மீட்டர்ஸ். இது வந்து பிஎம்ஐ வந்து இது வந்து இது கால்குலேட் பண்றது வந்து இன்எக்ஸ்பென்சிவ் ஈஸி ஸ்கிரீனிங் மெத்தட் ஃபார் வெயிட் கேட்டகரி. இது வந்து அண்டர் வெயிட், ஹெல்த்தி வெயிட், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. ஸோ இதோட அண்டர் வெயிட் பார்த்தோம்னா வந்து 18.5க்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து அண்டர் வெயிட் சொல்றாங்க. நார்மல் வந்து 18.5லேருந்து 24.9 வந்து நார்மல். ஓவர் வெயிட் வந்து 25லேருந்து 29.9. அபவ் 30 வந்து ஒபீஸ் பர்சன் சொல்றாங்க. எக்ஸ்ட்ரீம் ஒபீஸ் வந்து 35 மேல உள்ளவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஒபீஸ்னு சொல்றோம். டைப்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி. டைப்ஸ் ஆஃப் ஒபிசிட்டினா என்னன்னா ஃபுட் ஒபிசிட்டி. ஃபுட் ஒபிசிட்டி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம எக்ஸசிவ் சுகர், நம்ம நிறைய சுகர் இன்டேக் பண்றதுனால வர்றது வந்து ஃபுட் ஒபிசிட்டின்னு சொல்றோம். விச் மே லீட் டு அக்கமுலேஷன் ஆஃப் ஃபேட் வந்து நம்ம மிடில் பார்ட் ஆஃப் த பாடியில வந்து வர்றது வந்து ஃபுட் ஒபிசிட்டி. ஆத்ரோஜெனிக் ஒபிசிட்டி பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டொமக் ரீஜன்ல வந்து நிறைய ஃபேட் அக்குமுலேட் ஆகுது வந்து ஆத்ரோஜெனிக் ஒபிசிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்ஆக்டிவ் ஒபிசிட்டி. இன்ஆக்டிவ் ஒபிசிட்டினா என்னன்னா லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டினால வர நமக்கு வந்து ஓவர் வெயிட் வந்து காஸ் ஆகுது. ஸோ இதனால நம்ம அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி இது எல்லாத்துலயும் வர்றது வந்து இன்ஆக்டிவ் ஒபிசிட்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆங்ஸைட்டி ஒபிசிட்டி. ஆங்ஸைட்டி ஒபிசிட்டி வந்து ஆஃப்டன் வந்து எதனால லீட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஓவர் ஈட்டிங் அண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேட் இன் த பாடி. இது வந்து ஆங்ஸைட்டி ஒபிசிட்டின்னு சொல்றோம். செவரல் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஒபிசிட்டி வந்து 3 ஃபேக்டர் இருக்கு. பிஹேவியரல் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர், மென்டல் இல்னஸ், ஜெனட்டிக்ஸ். பிஹேவியரல் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு இதுல வந்து டயட் இருக்கு, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இதனால வர்றது வந்து பிஹேவியரல் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மென்டல் இல்னஸ். மென்டல் இல்னஸ் வந்து நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்றதுனால வந்து டிப்ரெஷன் இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ் வந்து சிங்கிள் ஜீன் உள்ளவங்களுக்கு ப்ளஸ் வந்துட்டு மல்டிபிள் ஜீன் உள்ளவங்களுக்குமே சில டைம்ஸ் இது காசஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா என்னன்னா ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹைப்பர்லிபிடிமியா, ஸ்லீப் ஏப்னியா, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ் இது எல்லாமே வரும்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னா என்னன்னா, இது வந்து ரிலேட்டட் டு ஹார்ட் ஆர் பிளட் வெசல்ஸ். ஸோ நம்மளோட ஹார்ட்டை தான் வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பிளட் த்ரூ அவுட், நம்மளோட ஹோல் பாடிக்கே ஹார்ட் தான் வந்து பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ இதை வந்துட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மெயின் எலமெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஹார்ட், வெயின்ஸ், ஆர்டரிஸ் அண்ட் பிளட் கேபிலரிஸ். இஃப் வந்து ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இதை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து அக்கர் ஆகுது. த ஃபெயிலியர் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் தான் டெத்தையும் நமக்கு வந்து வருது. டைப்ஸ் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் என்னன்னு பார்த்தோம்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ். கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னா என்னன்னா இஸ் அன் ஆர்டரி டிசீஸ் அக்கர்ஸ் when the arteries that supply blood வந்து நேரோ ஆயிடுது. ஸோ அது வந்து பிளக்யூ ஃபார்மேஷன் ஆகுது. பிளக்யூ ஃபார்மேஷன்னா கொலஸ்ட்ரால்லாம் போய் அதில் வந்து அக்குமுலேட் ஆகுறதுனால நமக்கு வந்து எத்ரோசிலரோசிஸ் வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹை பிளட் ப்ரெஷர். ஹை பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹை பிளட் ப்ரெஷர் வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மளோட ஆர்டரி வால் வந்து ஹை ஆகுது வந்துட்டு ஹை பிளட் ப்ரெஷர். கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்னா என்னன்னா சடனா வந்துட்டு ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்டாப் ஆகுறது வந்து கார்டியாக் அரெஸ்ட். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகலை. ஸோ வந்து இது அன்கான்ஷியஸை வந்து ரிசல்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் இஸ் அ கண்டிஷன் வந்து என்னன்னா நம்மளோட பிரெயினோட பிளட் சப்ளை வந்து ஒன்று பிளாக் ஆயிடும், இல்லைன்னா பிளட் வெசல்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகும். இதுதான் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் இதோட காசஸ் பார்த்தோம்னா ஸ்மோக்கிங், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, டிப்ரெஷன், அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஹை லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால், ஜெனட்டிக்ஸ், எக்ஸசிவ் ட்ரிங்கிங். ஸோ இதெல்லாம் வந்து அதோட காசஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா ஃபெட்டிக், இர்ரெகுலர் ஹார்ட் பீட், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், செஸ்ட் பெயின், நாசியா, ஹார்ட் பர்ன், இன்டைஜஷன், லேக் ஆஃப் அப்பிடைட், இதெல்லாம் வந்து அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் வந்து என்னன்னா occurs when the blood flow to the brain வந்து block or there's a sudden bleeding in the brain. இதுதான் நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். இதோட டைப்ஸ் பார்த்தோம்னா இஸ்டமிக் ஸ்ட்ரோக், ஹெமராஜிக் ஸ்ட்ரோக். இஸ்டமிக் ஸ்ட்ரோக்னா என்னன்னா பிளட் வந்து பிளாக் ஆகுது பிரெயின்ல, அது வந்து இஸ்டமிக் ஸ்ட்ரோக்னு சொல்றோம். ஸோ அது பிளாக் ஆகுறதுனால பிரெயின் வந்து அதோட ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ்லாம் வந்து கரெக்டாக சப்ளை பண்ண முடியல. ஸோ வித்தவுட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து பிளட் பிரெயின் செல் வந்து டை ஆகிடுது. நெக்ஸ்ட் பார்த்தா ஹீமோரேஜிக் ஸ்ட்ரோக்னா என்னன்னா சடன் ப்ளீடிங் இந்த பிரெயின். பிளட் வந்து சடனாக ப்ளீட் ஆகுறது வந்து ஹெமோரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்றோம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் பார்த்தோம்னா ஜெண்டர், ஏஜ், டொபாக்கோ யூஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினால பிளஸ் எக்ஸஸ் வெயிட், எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ், ஆல்கஹால் அண்ட் ட்ரக் யூஸ். நெக்ஸ்ட் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உள்ளவங்களுக்கும் இது நிறையாவே வந்து சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். பிசிஓடி ஆல்சோ நோன் அஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த விமென்ஸ் வந்துட்டு பிசிஓடி வந்து அவங்களுக்கு வருது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. ஆஸ் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் சொல்லிட்டு 2 ஹார்மோன் அது வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதனால ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆக மாட்டுது. இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம்னா பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும், சிவியர் ஆக்கன் இருக்கும், தின்னிங் ஆஃப் ஹேரு, அப்நார்மல் ஃபேஷியல் ஹேர், வெயிட் கெயின், ஓவாரியன் சிஸ்ட், இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸ். காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா இன்ஃபர்டிலிட்டி, மிஸ்கேரியேஜ், ப்ரீமெச்சூர் பர்த், இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ், ஸ்லீப் ஏப்னியா, இதெல்லாம் வந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹை கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால்னா என்னன்னா இஸ் அ வேக்சி ஃபேட் லைக் மெட்டீரியல் வந்து ஃபவுண்ட் இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இது வந்துட்டு 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து குட் கொலஸ்ட்ரால், ஒன்று பேட் கொலஸ்ட்ரால். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சொல்றாங்க. ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால், அது வந்து பேட் கொலஸ்ட்ரால் சொல்றோம். காசஸ் ஆஃப் ஹை கொலஸ்ட்ரால் வந்துட்டு
ஹைப்பர் கொலஸ்ட்ரிமியா, ஹை கொலஸ்ட்ரால தான் வந்து ஹைப்பர் கொலஸ்ட்ரிமியான்னு சொல்றோம். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஜெனடிக் ஃபேக்டர் 2 இதனால வர சான்சஸ் இருக்கு. என்விரான்மெண்டல் ஃபேக்டர் பார்த்தோம்னா ஒபிசிட்டி அண்ட் டயட்ரி சாய்ஸஸ்னால வருது. ஜெனடிக் ஃபேக்டர் வந்து என்னன்னா நம்மளோட மல்டிபிள் ஜீன் இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து சிங்கிள் ஜீன் டிஃபெக்ட்னால கூட வரும். காம்ப்ளிகேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் மெயினா பார்த்தோம்னா ஹார்ட் டிசீசஸ், ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் அதர் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்னென்னு பார்த்தோம்னா chronic obstructive pulmonary disease. chronic obstructive pulmonary diseaseனா என்னன்னா அது வந்து ஒரு லங் டிசீஸ். அது வந்து அதுல வந்து என்ன லங்ஸ்ல வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டா பாஸ் ஆகாது. இது வந்து chronic obstructive pulmonary diseaseன்னு சொல்றோம். இதோட வேரியஸ் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா chronic cough வந்து மியூக்கஸ்கோட chronic cough இருக்கும், வீசிங், லாங் டேர்ம் பிரீத்திங் இஷ்யூஸ் இது எல்லாமே இருக்கும். இது வந்து காமன் காசஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து என்னன்னா ஜெனட்டிக்ஸ், ஸ்மோக்கிங்னால, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா கேஸ் லீக்கேஜ், பொல்யூஷன் இதனால காசு ஆகுது வந்து சிஓபிடி, chronic obstructive pulmonary disease. ஆஸ்துமா 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 வந்து லாங் டேர்ம் இன்ஃப்ளமேட்டரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா லங்ஸ் வந்து அது வந்து நேரோ ஆயிடுது, நம்மளோட ஏர்வேஸ் வந்து ஸ்வெல்லிங்கும் நேரோ ஆயிடுது. ஸோ இதோட கிரானிக் டிசார்டர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருக்கும், வீசிங் இருக்கும், ப்ரொலாங்டு காஃபிங், செஸ்ட் டைட்னஸ் இது எல்லாமே வந்து ஆஸ்துமால இருக்கும். ஆஸ்மாவோட மெயின் காசஸும் வந்து ஸ்மோக்கிங், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால வர்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்னன்னா அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர். இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட போன்ஸ் வந்து வீக் ஆயிடுது, பிரிட்டல் ஆகுது. இது வந்து மெயின்லி எதனால காசு ஆகுதுன்னு பார்த்தோம்னா லேக் ஆஃப் வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இன் மென் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இன் விமென். இஸ் தேர் எனி டவுட்? ஓகே, வாட் இஸ் டிவிடினா என்னன்னா டீப் வெயின் த்ரோம்போசிஸ் சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்டிங் ஒர்க்கர்ஸ், நம்ம வந்து லைக் ரொம்ப நேரம் குக் பண்றோம், லைக் நம்ம அம்மால இருந்து பிளஸ் டீச்சர்ஸ் இல்ல வந்து ஸ்டாண்டிங் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ரவுண்ட் ரவுண்டா நம்மளோட காஃப் மசில்ஸ்ல வந்து கிரீன் கலர்ல பிளட் கிளாட் ஆகி இருக்கும். ஸோ அதுதான் வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு வந்து மெயினா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்கிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஓகே. இப்ப இதோட மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எம் எம்ப்ரேஸ் த பவர் ஆஃப் ஹெல்த்தி டயட் டு ப்ரிவென்ட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இப்போ டயட் மெயின்டைன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட் ரெடியூஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் ப்ரோட்டீன் கன்சம்ஷன் இருக்கும், லிமிட்டட் வந்து ஆயில் யூஸ் பண்ணணும். இப்போ ஏன் கார்போஹைட்ரேட் ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இன்சுலின் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ இன்சுலின் ஸ்டிமுலேட் ஆகுறதுனால என்னன்னா ஃபேட் டிஷ்யூ வந்து க்ரோ ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து வெயிட் கெயின் கொடுக்குது. இப்போ இன்க்ரீஸ் ப்ரோட்டீன் கன்சம்ஷன் ஏன்னா என்னன்னா ப்ரோட்டீன் நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால நம்மளோட வெயிட் வந்து கரெக்டா மேனேஜ் ஆகும். பிளஸ் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து எதுவுமே கரெக்டா இதுவாக்காது. பிளஸ் வந்துட்டு நம்மளோட மசில் வந்து பில்ட் ஆகும். ஸோ இதனால இதுக்குதான் வந்து இன்க்ரீஸ் வந்து நம்மளோட ப்ரோட்டீன் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். லிமிட்டட் ஆயில் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஆயில் அதிகமா கன்சூம் பண்றதுனால தான் நமக்கு கொலஸ்ட்ரால் வருது. ஸோ கொலஸ்ட்ரால் வருதுனால நமக்கு ஹார்ட் டிசீஸ் வந்து இது எல்லாமே வருது. ஸோ வந்து டயட் மெயின்டைன் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ இதனால இப்போ நம்ம டயட் மெயின்டைன் பண்ணால நமக்கு வந்து ஹை ரிச் ஃபைபர் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளோட வந்து லைஃப் ஸ்டைல் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாம நமக்கு இருக்கும். ஸோ இதனால இம்யூன் சிஸ்டமும் நமக்கு வந்து பூஸ்ட் அப் ஆகுது. ஸோ வந்து ரெடியூஸ் கார்போஹைட்ரேட், இன்க்ரீஸ் ப்ரோட்டீன் கன்சம்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லிமிட்டட் ஆயில் சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து டயட், ஹெல்த்தி டயட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெகுலர் எக்ஸசைஸ் டு எலிவேட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். எக்ஸசைஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஓவரால் வந்து ஹெல்த் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் நம்ம பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட கேலோரிஸ்லாம் பேர்ன் ஆகுது. கேலோரிஸ் பேர்ன் ஆகுறதுனால நம்மளோட வெயிட் கெயின் வந்து வராது. ஸோ இதனால ஒபிசிட்டி இது எல்லாமே நம்ம வந்து தடுக்கிறோம். மெயினா எக்ஸசைஸ் வந்து இன்னும் நம்ம மூடை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுது. ஸோ இதனால வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ்லாம் வர்றதெல்லாம் தடுக்குது. ஸோ எக்ஸசைஸ் வந்து எல்லாருமே லைக் பண்ணலாம். பிரிஸ்க் வாக்கிங் வந்து டெய்லி வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் நம்ம பண்ணலாம். ஸோ அதனால நம்ம மைண்ட்ல இருந்து மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹைட்ரேஷன் இஸ் அ கீ டு ஸ்டேயிங் ஹெல்த்தி. ஹைட்ரேஷன்னா நம்ம வந்து பாடி ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். வாட்டர் வந்து நிறைய கன்சியூம் பண்ணணும். இப்போ நம்ம வாட்டர் கன்சியூம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகுது. ஸோ இதனால நமக்கு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்ப்ஷன் நடக்குது. ஸோ இன்டைஜஷன் இது எல்லாமே நமக்கு வந்து தடுக்குது. ஸோ வாட்டர் நம்ம நிறைய கன்சியூம் பண்றதுனால நமக்கு வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ், கான்ஸ்டிபேஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து அதோட ரிஸ்க் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஹைட்ரேஷன் இஸ் கீ டு ஸ்டேயிங் ஹெல்த்தி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விட்டமின் டி. விட்டமின் டினாலே என்ன, த சன்ஷைன் இஸ் அ நியூட்ரியன்ஸ் ஃபார் அ ஹெல்த்தியர் லைஃப். விட்டமின் டினால என்னன்னா கால்சியம் அப்சார்ப்ஷன். கால்சியம் வந்து மெயினா நமக்கு வந்து போனுக்கு தான் மெயின். ஸோ இந்த போன் வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து கால்சியம் நிறைய போன் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அது வந்து ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ விட்டமின் டி நமக்கு வந்து வரணும்னா நமக்கு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் மார்னிங் வந்துட்டு நம்ம வந்து சன்லைட்ல நம்ம இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ஃபுட்ஸ், ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து டயட்ரி இது மில்க் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு எக் யாக் இது எல்லாமே நம்ம வந்து இன்டேக் பண்ணலாம். ஸோ இதனால நம்மளோட விட்டமின் டி வந்து நல்லா பூஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த பவர் ஆஃப் restorative sleep ஃபார் ஆப்டிமல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸ்லீப் வந்து மெயின் என்னன்னா நம்மளோட வந்து மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே நமக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கும். இப்போ ஸ்லீப் நம்ம கரெக்டா பண்ணாதனால நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும். ஸோ ஒபிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஸ்லீப் வந்து மெயின். டெய்லிக்கும் வந்துட்டு 7ல இருந்து 9 hours ஆஃப் ஸ்லீப் வந்து மஸ்ட். So we have to sleep 7 to 9 hours of sleep daily. ஸோ இந்த ஸ்லீப் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்றதுனால நம்ம ஹார்மோன் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா பேலன்சிங்கா போகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எம்ப்ரேஸ் அ ஸ்மோக் ஃப்ரீ லைஃப் டு ரீக்ளைம் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸ்மோக் வந்து ஸ்மோக்கிங்னால வந்துட்டு ஃபர்ஸ்ட் காசு வந்து என்னன்னா லங் கேன்சர் வந்து மெயினா காசு ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓரல் கேன்சர் வருது.
ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வருது, ஹார்ட் டிசீஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்மோக்கிங்னால தான் வருது. இப்போ வந்து விமென்ஸ் வந்து இப்போ ஸ்மோக் வந்து பண்றதுனால, ஸோ இப்போ ஸ்மோக் நம்ம பண்ணாலும் சரி, நம்ம அந்த ஸ்மோக்கிங் பண்ண இடத்துல இருந்தாலுமே நமக்கு வந்து விமென்ஸ்க்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி, ஸோ வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வர சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால குவிட் ஸ்மோக்கிங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெட்டர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் மெயின். ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கு, கார்டிசால் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அது வந்து அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் டைம்ல வந்து இன்னும் நமக்கு அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நமக்கு வந்து ஒபிசிட்டில இருந்து அதுக்கப்புறம் நமக்கு நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ் இது எல்லாமே நமக்கு வருது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம லோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா வந்துட்டு பிரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம், வந்து வாக் போகலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரிலாக்ஸா பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மெயின். ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம ஒழுங்கா மேனேஜ் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வருது. ஸோ அதனால நமக்கு நிறைய டிசீஸ் லைக் பிசிஓடி கூட நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால வந்து வேற சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்ஸ்டைன் ஃப்ரம் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். ட்ரக் அப்யூஸ், ஆல்கஹால் அப்யூஸ். ஸோ வந்து இந்த ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்றதுனால மெயினா வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது. ஸோ இந்த ஆல்கஹால் நம்ம கன்சியூம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நமக்கு இதனால ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் வருது, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. இது வந்து நமக்கும் சரி, நம்ம சுத்தி உள்ள என்விரான்மெண்ட் எல்லாருக்குமே வந்து இது ப்ராப்ளம் ஆகுது. ஸோ வந்து நம்மளோட ட்ரிங்கிங் ஹேபிட்டை வந்து நம்ம ஃபுல்லாவே குவிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குரூஷியல் ரோல் ஆஃப் ஹெல்தி வெயிட் மேனேஜ்மெண்ட். வெயிட்டை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த வெயிட்னால தான் நமக்கு வந்துட்டு நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஒபிசிட்டில இருந்து, ஹார்ட் டிசீஸ்ல இருந்து, ஹைப்பர் டென்ஷன்ல இருந்து எல்லாத்தோட ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டரா நமக்கு வந்து ஹெல்தி வெயிட் இருக்கு. நம்ம வெயிட் கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு நம்மளோட பிஎம்ஐ கரெக்டா நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு கரெக்டா பண்ணோம்னா நம்மளோட வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து மெயின். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தோம்னா ரெகுலேட் அண்ட் மானிட்டர் பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் ஃபார் அன் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். நம்மளுக்கு வந்து இப்போ சுகர் வந்துருச்சு, இப்போ பிளட் ப்ரெஷர் வந்துருச்சுன்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அதை கரெக்டா மானிட்டர் பண்ணணும். நம்மளோட சுகர் லெவல், நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவல் எப்படி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சுகர் அதிகமாயிடுச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற எப்படி மெடிகேஷன்ஸ், அதோட வந்து டயட், ஸோ எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து 40 இயர்ஸ் அப்போல உள்ளவங்க எல்லாருமே வந்து இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம முன்னாடியே லைக் வந்து ப்ரீ இன்டர்வென்ஷன் நம்ம கொடுக்கலாம். முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா இப்போ வந்து டயபிட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே, பிளட் ப்ரெஷரோட காம்ப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டயட், எக்ஸசைஸ், அப்புறம் நம்மளோட வாட்டர் கன்சம்ஷன் ஹைட்ரேஷனா இருக்குது, விட்டமின் டி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கரெக்டான ப்ராப்பர் ஸ்லீப், அதுக்கப்புறம் ஸ்மோக் ஃப்ரீ லைஃப் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் அப்ஸ்டைன் ஃப்ரம் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ஆல்கஹால், ட்ரக் யூஸ் இது எல்லாமே வந்துட்டு குவிட் பண்ணணும். ரோல் ஆஃப் ஹெல்த்தி வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். நம்மளோட பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் லெவல் வந்து கரெக்டா மானிட்டர் பண்ணணும். Prioritize health today and reap the benefits for lifetime. Thank you.